ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம கோவக்காய் வச்சு பொரியல் செய்ய போகிறோங்க. அதுக்கு நான் 250 கிராம் கோவக்காய் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கடாய் வச்சு ஒரு 4-5 ஸ்பூன் தாராளமாக எண்ணெயை ஊற்றிக்கிட்டு கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நல்லா பொரிஞ்சவனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த கோவக்காவை இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கணுங்க. இந்த கூட நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம், நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இது எண்ணெயிலே இந்த கோவக்காவை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நல்லா சுருண்டு வரணும். அது வரைக்கும் நம்ம இதை நம்ம ஃப்ரை பண்ணணும். கூட மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கணுங்க. மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக சேர்த்துக்கணுங்க. இதுக்கு மிளகாத்தூள் போட மாட்டோம், கூட இதோட வேறு ஒன்று சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக போட்டு ஒரு நல்லா நம்ம இதை வேக வைக்கலாம். இப்படியே மேலே ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாங்க. இது நல்லா இந்த எண்ணெயிலே இந்த கோவக்காய் நல்லா ஃப்ரை ஆகணும், நல்லா சுருண்டு வரணும். அப்போ தான் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ எப்படி வந்துட்டுருக்கு, இந்த அளவுக்கு வரணும். இந்த அளவுக்கு வந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடைசியாக என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இட்லி பொடி இருக்குது இல்லைங்களா, வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த இட்லி பொடியை நம்ம ஒரு 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு அதில் போட்டு இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி கடைசியாக எடுத்தோன்னா கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இது தாங்க நான் செய்கிறது. இது சிம்பிளாக செய்கிறது. கூட வெங்காயம் தக்காளி எதுவுமே போடாமல் நம்ம அப்படியே இது எண்ணெயிலே வறுத்து எடுத்தோன்னா சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.